ஓ மை காட், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப் அண்ட் ஹேண்டில் பார் மாத்தினதுல இருந்து கிளச் கேபிள் அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிள்னால நான் நிறையவே சஃபர் ஆயிட்டேன். ஏன்னா ஃப்ரீ பிளே கொஞ்சம் கூட இல்ல. அதனால ஆட்டோ ஆக்சிலரேஷன் அண்ட் கிளச் என்கேஜிங்ல பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சிலேட்டர் கேபிள் கூட ஓகே தான், த்ரோட்டில் போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த கிளச் கேபிள் இருக்கு, ஓ மை காட், என்னை பாடா படுத்திருச்சு. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சங்கிறத பத்தி தான் இந்த வழியில் நீங்க பார்க்க போறீங்க. நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டாக் கேபிள் கட் பண்ணி அதுல பஜாஜ் சேட்டாக்கோட இன்னர் கேபிள் லென்த்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் அது செட்டே ஆகல. அப்பவுமே ஃப்ரீ பிளே அப்படியே தான் இருந்தது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கண்டிப்பா ஒர்க் ஷாப் டெக்னீஷியன்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நவைந்தில இருக்கிற விங்ஸ் பைக்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்களும் மத்த பிராண்ட்ல இருக்க எல்லா கிளச் கேபிளையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே செட் ஆகல. அண்ட் ஃபைனலா ராயல் என்ஃபீல்டோட கேபிள் செட் ஆயிருச்சு. ஒரு சில ட்ரில்லிங் ஒர்க்கும் பண்ணி எக்ஸாக்ட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைனலா கிளச் கேபிளோட ஃப்ரீ பிளே இப்பதான் கரெக்டா இருந்தது. நான் ஏன் கிளச் கேபிள் அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிளோட ஃப்ரீ பிளே இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, ஃப்ரீ பிளே ப்ராப்பரா இல்லனா கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஹார்டா இருக்கும். கிளச் பிளேட்டோட லைஃப் சீக்கிரமாவே போயிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா கிளச் என்கேஜிங் அண்ட் டிஸ்என்கேஜிங் நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃப்ரீ பிளே அட்ஜஸ்ட்மெண்ட்.